நண்பர்களே, என்னுடைய அடுத்த கதையினுடைய பெயர் வலி, பெயின். இந்த கதை தமிழில் ஒரு சிறு பத்திரிகையில் வந்து ஒரு இந்தியன் லிட்ரேச்சர் என்று சொல்லக்கூடிய சாகித்ய அகாடமியுடைய மிக உயர்ந்த பத்திரிகையில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாகி கிட்டத்தட்ட 7-8 மொழிகளில் வெளியாகி இருக்கிறது. என்னுடைய கேரியரில் ரொம்ப முக்கியமான கதைகளில் ஒன்றாக இந்த கதையை நான் எப்பொழுதும் மதிப்பேன். எங்கோ கேட்ட ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் என் மனசுக்குள்ளாக ஒரு 10 வருஷம் ஊறி, 10 வருஷத்துக்கு மேலேயே ஊறி இந்த கதையை எனக்கு கொண்டு வந்திருக்கிறது. இந்த கதை ஒரு இரவில் தொடங்குகிறது. இன்னும் ஒரு 10-11 மணி இரவில் 2 பேர் ஒரு கொடி வழியில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 2 பேருமே ரொம்ப ஒரு மெல்லிசான உடல் வாக்கு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். தொழில், யார் பேசினாலும் எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது. சாம், அவங்க வந்து ஒரு இருட்டின் வழியே அப்படியே நடந்து போறாங்க. போய் கரெக்டா ஒரு வெப்பால மரத்தடியில் 2 பேரும் உட்கார்றாங்க. உட்கார்ந்து 2 பேரும் 2 கல்லை, ஒரு இவ்வளவு பெரிய கல்லை வச்சு 2 பேர் உருட்டி கொண்டே இருக்கிறார்கள். ஒருத்தன் பேர் ராமன், ஒருத்தன் பேர் முனுசாமி. 2 பேரும் அப்படியே உருட்டி கொண்டே இருக்கிறார்கள். நள்ளிரவை கடக்க போகிறது டைமு. அவங்க வந்து எதுக்கு அந்த கல்லை உருட்டுறாங்கன்னா, நான் சொல்றேன் எதுக்கு உருட்டுறாங்கன்னு. ஒருத்தன் வந்து ஒரு அந்த புதர் வந்து டிஸ்டர்ப் பண்ணினே இருக்குது. அந்த புதருக்குள்ள என்னமோ இருக்குது. அவன் அந்த நைட்ல அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாக்குறான். இப்ப கண்டுபிடிச்சான், அதுல ஒரு 7-8 காட்டு பன்னிக்குட்டிங்க இருக்குது. சின்ன சின்ன கண்ணுக்குட்டி, சின்ன சின்ன பன்னிக்குட்டிங்க இருக்குது. பெரிய பன்னி வந்து இந்த பன்னிக்குட்டிகளுக்கும் சேர்த்து இறை தேட போயிருக்கு. ஒரு நிமிஷத்துல திடீர்னு அவன் ரொம்ப சோகமாயிடும். என்னன்னா, இந்த பன்னிக்குட்டி, இந்த பன்னி மாதிரிதான் இந்த தாய் பன்னி இருக்குல்ல, அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கை. இப்ப இந்த தாய் பன்னி எங்கேயோ ஒரு இடத்துல இறை தேட போகுது. நாட்டு வெடிகுண்டு வெடித்து அதனுடைய வாய் சிதறி போகலாம். ஒரு துப்பாக்கி தோட்டா துளைத்து அது அங்கேயே செத்து போகலாம். அதே மாதிரிதான் இவர்கள் வந்து 2 பேருமே ஒரு வீட்டை திருடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அந்த வீட்டில் பிடிபடாமல், அந்த வீட்டில் அடிபடாமல், உதைபடாமல், கட்டி வச்சு சாகடிக்காம உயிரோட போனா நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிடலாம். இல்லைன்னா அந்த பன்னி எப்படியோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவன் அப்படியே நினைச்சுனே இருக்கான். இன்னொருத்த வந்து கல்லை உருட்டினே மரத்தை பார்த்துக்கிறான். ஒரு இரவு பறவை ஒண்ணு இந்த மரத்துக்கும் இந்த கிளைக்கும் தாவி தாவி வருகிறது. ஒரு பயம் இவன் மனசுல கவியுது. ஏதாவது ஆயிடுமோ, இன்னைக்கு களவு தப்பிடுமோ, இப்படிலாம் நினைத்து கொண்டே இருக்கும்போது டக்குன்னு அவனுடைய இடது காலில் அந்த கல் விழுகிறது. அவன் கையில இருக்கிற கல் இடது காலில் விழுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு தூக்கம் வந்துச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு தூக்கம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா, உலகமே தூங்கிட்டு இருக்கும், இந்த ஊரே தூங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆனால் அவன் தூக்கம் வந்த பிறகு கல்லை உருட்டாமல் முனுசாமியை பார்த்துக்கிறான். அவன் கல்லை நல்லா உருட்டினே இருக்கான். அவனுக்கும் தூக்கம் வந்து எப்ப அந்த கல்லை கீழே போடுறானோ அப்ப இவன் எழுந்திருக்கான். நினைச்சு போலாம். எதுவுமே அவர்கள், நான் அந்த கதையில் ஒரு வரி எழுதியிருப்பேன், பேசுவதற்கான எல்லா சொற்களையும் அவர்கள் ஊரிலேயே விட்டு விட்டு வந்து விட்டார்கள் அப்படின்னு எழுத்து. ஒரு வார்த்தையும் இந்த களவு முடிந்து போகிற வரையில் அவர்கள் பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். இந்த கதையை முடிகிற வரையிலும் ஒரு வார்த்தை கூட அவர்கள் வாயிலிருந்து வரவே வராது. எல்லாமே உடல் சமிகையில் ஒருவருக்கொருவர் எல்லாமே பரிமாறிக்கொள்ளப்படும். 2 பேரும் எழுந்திருப்பாங்க, எழுந்துச்சு அப்படியே நடப்பாங்க. நடக்கும்போது பார்த்தா தடன்னு ஒரு சத்தங்கள். திரும்பி பார்த்தால் அந்த தாய் பன்னியினுடைய பின்பாகம் இவனுக்கு தெரியும். அப்படியே ஒரு பெரிய வளர்ந்த பிருஷ்டத்தோடு அது தான் அந்த புதருக்குள்ள நுழைவதை அவன் பார்ப்பான். முன்னாடி போறவனை அப்படி கூப்பிட்டு இத பாரு அப்படின்னு சொல்லலான்னு நினைப்பான். ஆனால் அவனுக்கு வந்து மனச்சிதறல், இந்த ஏதாவது மனசு வந்து அப்படி சிதறிச்சுன்னா இந்த களவு தப்பாயிடுமோன்ற பயம் இருக்கும். அவளை எதையுமே சொல்ல மாட்டான். ஒரு கடல் ஒரு கரும் கடல் அலை மாதிரி பறந்து கிடக்கிற மல்லாட்ட தோட்டத்தின் வழியே அவர்கள் 2 பேரும் அவர்கள் போட்ட பாதையில் நடக்கிற தைரியத்தோடு நடந்து போவார்கள். எல்லாமே வெல் பிளான்ட், எதுவுமே தப்பாது. சயின்ஸ், கணக்கு எல்லாமே இவங்க கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படி போய் ஒரு தெருவில், புறநகர் பகுதியில் தனித்து இருக்கிற, நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல போய் அப்படியே 2 பேர் நிற்பாங்க. நின்னா அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கரண்ட் கம்பம் இருக்கும். ஏற்கனவே அந்த கரண்ட் கம்பத்தில் உள்ள லைட்டு உடைந்து அப்படியே அந்த கரண்ட் கம்பம் மூலியாக நிற்கும். ஆனால் இன்னொரு லைட் தொங்கினே இருக்கும், ஒரு டியூப் லைட் தொங்கினே இருக்கும். டக்குன்னு அந்த முனுசாமி வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி போயிடுவான். போய் எங்கிருந்தோ ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுவான். டப் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இருட்டாயிடும், கம்ப்ளீட் இருட்டாயிடும். இவன் வந்து வெளியே நிற்பான் அந்த வீட்டுக்கு. அந்த வீட்டை தான் பிளான் பண்ணிட்டாங்க அவங்க வந்து. அது ஒரு ஹெட்மாஸ்டருடைய வீடு. அந்த ஹெட்மாஸ்டர் பேர் வந்து ரகோத்மன். அவங்க வீட்டுக்கு முன்னாடியே நிற்பாங்க. திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டு ஒரு நாள் 2 ராத்திரிக்கு பிறகு படுத்துனே அந்த ஹெட்மாஸ்டர் வந்து லைட் போடுவார் அவருடைய
பெட்ரூமில் ஒரு லைட்டை போடுவார். போட்டோடனே அப்படியே நிகுன்னு உயரத்தமும் ஒரு ஆள் வந்து அப்படியே அவர் முன்னாடி நிற்பான். நீங்கள் யோசிப்பாருங்க இந்த காட்சி விஷுவலாக. அப்படியே நடுராத்திரில் ஒரு பெட்ரூம்குள்ள மனைவியோடையும் மகளோடையும் படுத்துனுக்கிற ஒரு ஆள் என்னவோ சத்தம் கேட்டு ஒரு லைட் போட்டோடனே ஒரு ஆள் அப்படியே கண்ணன் கரேன்னு இவ்வளோ உயரத்தில் அவர் முன்னாடி அப்படி நிற்பான். அவர் அப்படியே பதட்டமாகி உடம்பு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். டக்குன்னு வந்து அவர் இப்படி திரும்பி பார்ப்பார். மனைவியும் மகளும் படுத்து நிற்பாங்க. தன் மீது இருக்கிற ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அவர் வந்து மகன் மேலே போடுவார். அது மனைவி மேலே போய் விழும். உடனே அவனை பார்ப்பாரு. அவன் வந்து அந்த மனைவியும் மகளையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் வந்து இவரை மட்டும் தான் பார்ப்பான். உனக்கும் எனக்கு தான் பிரச்சனை, அவங்களாம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரியான அந்த பார்வை இருக்கும். ரெண்டாவது, இவன் சத்தம் போடுவானா அப்படின்னு அவன் ரொம்ப சமீபான். இவன் சத்தம் போட மாட்டான். அவ்வளோ சீக்கிரம் அந்த பொண்டாட்டியும் பொள்ளையும் இவன் இழந்துட மாட்டான் அப்படின்ற பார்வை அவனுக்கு இருக்கும். ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்த மாதிரி அவர் எழுந்துச்சு கதவை திறந்து, பெட்ரூம் கதவை திறந்து ஹாலுக்கு வருவார். சரி வா, வந்துட்ட, இனிமேல் நான் ஒன்றும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்கும். இவனும் பின்னாடி வருவான். போய் அவரே தைரியமாக ஹால் லைட்டை போடுவார். ஹால் லைட்டை போட்டோடனே இவன் வந்து சின்ன சின்ன சமிகைகள் கொடுப்பான். அந்த சமிகைகளை பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணும், வெளியே வந்து ஒரு 6-7 பேர் நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவன் சமிகை கொடுப்பான். இந்த பக்கம் இருக்கிறவன் கரெக்டாக இருக்கிறானான்னு பார்ப்பான், இந்த முன்னாடி இருக்கிறவன் கரெக்டாக இருக்கிறானா அப்படின்ற மாதிரி இவரை பயங்கரமாக கொலை நடுங்க. இவர் எந்த பக்கம் போனாலும் நம்ம தப்பிக்க முடியாது அப்படின்ற ஒரு இடம் வரும். உடனே அவர் ஏதோ ஒரு தீர்மானத்துக்கு வந்த மாதிரி மறுபடியும் பெட்ரூம்குள்ளே போவார். இவனும் கூடயே போவான். போனோடனே பீரோ திறப்பார். திறந்து கையில் வந்து கொஞ்சம் நகை எடுப்பார். ஒரு 10 பவுன். இவன் அவர் நகையை எடுக்கும் போது இவன் எடை போடுவான், இது எவ்வளோ தேரும் அப்படின்னு. ஒரு 10 பவுன் தேரும். ஒரு 50,000 ரூபாய் கட்டு எடுப்பார். மறுபடியும் வெளியே வருவார். இப்போ வரும்போது மனைவியும் மகளும் இன்னும் தூக்கத்திலே இருப்பாங்க. ஒரு சின்ன சத்தம் இருக்காது. வெளி தாப்பா போடுவார் அந்த பெட்ரூம். வந்தவுடனே அவங்ககிட்ட வந்து அந்த நகையும் அந்த பணத்தையும் கொடுப்பாரு. வேறு வழி இல்லை, நான் மாட்டிக்கினேன், இதுலேருந்து நான் தப்பிச்சே ஆகணும், இந்த நிமிஷத்தை நான் கடந்து ஆகணுன்ற மாதிரியான. அப்போதான் நினைப்பாரு அவன் மேலே வந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வரும். அப்போ வந்து அவன் நினைப்பான், நீ ரொம்ப சரியான ஆள் தான், சும்மா வீணா சத்தம் போட்டு அடிதலாகி நான் ஒரு 2 குத்தி 2 பேர் செத்து அதெல்லாம் வேணாம், ரொம்ப கரெக்டாக நீ வந்து நடந்துக்கினேன் அப்படின்ற ஒரு நன்றி உணர்ச்சி எனக்கு. அவர் கொடுத்துட்ட உடனே மெயின் டோரை போய் திறப்பார். அதான் விஷயம் முடிஞ்சிச்சுல, நீ போ அப்படின்ற மாதிரி மெயின் டோரை திறப்பார். இவன் வந்து இந்த ஆள் ஏதாவது கிரிமினலாக இருப்பான். எப்பவுமே படித்தவன் பயங்கர கிரிமினலாக இருப்பான். இந்த திருடனை விட ரொம்ப கிரிமினலான மனசு வந்து அவங்களுக்கு தான் இருக்கும். அவனே அப்படி திறந்த உடனே இவன் வந்து வெளியில் இருக்கிறவங்களுக்குலாம் சமைக்க கொடுப்பான். அதாவது இவரை நம்ப வைப்பான். ஒரு 6-7 பேர் வெளியே நிற்கிறாங்க, ஓகே வரேன் அப்படின்ற மாதிரி இவன் போவான். கரெக்டாக அவன் எதிர்பார்த்தது மாதிரி அவன் அந்த மெயின் டோரில் அப்படி காலை வச்ச உடனே இவர் அவன் லுங்கியை பிடிச்சி இழுத்து திருடன்னு ஊருக்கே கேட்குற மாதிரி கத்துவார். இந்த நிமிஷத்தை அவன் எதிர்பார்ப்பான். இவருக்கு இவ்வளோ தெரியும்னா அவனுக்கு இதை விட அதிகமாக தெரியல. இந்த இடத்துல போகும்போது இவன் நம்ம லுங்கியை பிடிச்சி இழுப்பான், இல்லை நம்ம உடம்பு பிடிச்சிக்குவான் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அவன் உடனே அந்த மெயின் டோரை அவனுக்கு எவ்வளோ வலு இருக்குதோ அவ்வளோ வலுவோடு சேர்ந்து சாத்தி அவரோட டபால் அடிப்பான். அந்த கை போய் மாட்டிக்க அவருக்கு அந்த லாக்குள்ள. ஐயோன்னு ஒரு பண்ணி கத்துற மாதிரி அந்த ஆள் கத்துறது வந்து அவன் கேட்பான். கேட்டவொடனே காலில் அவரால் ஒன்றுமே பண்ணா, அப்படியே தபால்னு கீழே விழுவார். இவன் வந்து அப்படி எட்டி ஒரு உத வச்சு உள்ளே தள்ளிட்டு வெளியே லாக் பண்ணிக்கின்னு வெளியே போவான். ரொம்ப சாதாரணமாக இதெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அப்படி வெளியே போவோம். வெளியே போகும்போது முனுசாமி வந்து கரெக்டாக இவன் கூட ஜாயின் பண்ணுவான். கொஞ்சம் தூரத்தில் அவர் வீட்டினுடைய கொஞ்சம் தூரத்துக்குள்ளே இவர்களை உள்ளிழுத்துக் கொள்வதற்காக ஒரு கருப்பந்தோட்டம் அப்படியே காத்து நிறுவும். அந்த கருப்பந்தோட்டத்துக்கு கிட்ட போய் நின்று அவர்கள் 2 பேரும் அந்த அதிகாலையில் அது ஒரு 2:30-3 மணி இருக்கும். அவங்க 2 பேரும் லெட்ரின் போவாங்க, டாய்லெட் போவாங்க. அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் மறைந்து விடுவார்கள். அடுத்த 10வது நிமிடம் 15வது நிமிடத்தில் அந்த வீட்டின் முன் ஒரு போலீஸ் ஜீப் வந்து நிற்கும். பலுல்லா என்று அறியப்பட்ட மிக திறமையான ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் முன்னால் போக ஒரு 4 போலீஸ்காரர்கள் பின்னால் போவாங்க. அவர் வந்து அந்த லாக்கை திறந்து நேராக சாப்பாட்டு மேஜைக்கு போவார். எல்லாமே அவருக்கு ஏற்கனவே அத்துப்படியான மாதிரியான ஒரு வழி இருக்கும். போய் பார்ப்பார். 4 பேர் சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான திருடை யார் செய்வார்கள், எந்த கம்யூனிட்டி செய்யும் என்றெல்லாம் பலுல்லாவுக்கு தெரியும். அவர் போய் முதல்ல சாப்பாட்டு டேபிளை தான் பார்ப்பார். 4 பேர் உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்க. மிச்சம் மீதி சாப்பிட்டது எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜ் திறந்து கிடக்கும்.
அவர் வந்து இவனுங்க ஏமாத்துறாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். அவர் கூட தாண்டவராயன் அப்படின்னு ஒரு ஏட்டு போவார். அப்படியே வெளியே வருவார், இங்கே பார்ப்பாரு. அந்த டீச்சரும் அவங்க பொண்ணு இருக்கிற ரூமை திறப்பார். என்ன டீச்சர் ஆச்சு அப்படின்னு, சார் இப்போ எப்படி இருக்காரு, சிஎம்சிக்கு எடுத்துன்னு போயிடறாங்க சார், கண்ணமங்கலம் தாண்டிச்சு வண்டி, கை விரல் சுத்தமாக போயிடுச்சு சார் அப்படின்னு அந்த டீச்சர் அழுவாங்க. ஒன்றும் கவலைப்படாங்க, நாங்கள் பிடிச்சிடுறோம் அப்படின்னாரு. இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டு இவருடைய வாயிலிருந்து வரப்போகிற ஒரே ஒரு வார்த்தைக்காக எல்லா போலீஸ்காரர்களும் தவம் இருந்து கூடையே நடப்பாங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே அவர் ரொம்ப உறுதியாக சொல்லுவார், 4 பேர் அப்படின்னாரு. சொன்னோடனே அந்த தாண்டவராயன் வந்து கணக்கில் வந்து 4 பேர் அப்படின்னு எழுதிவார். அவர்கள் பேசுறதுலேருந்து தூரந்து யூகிச்சவர்களுக்கு தெரியும், அடிக்கடி கொர முனுசாமின்னு ஒரு ஆளை பற்றி பேசுகிறாங்க. அவர் சொல்லுவார், இந்த மாதிரியான தெஃப்ட் வந்து கொரமுனுசாமி தான் பண்ண முடியும், இப்போ சொல்லிடுறேன் பாரு நான் அப்படின்ட்டு இன்னும் கருப்பந்தோட்டத்துக்காக போவார். தாண்டவராயா அந்த டார்ச் கொடு, ஜீப்லேருந்து எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஒரு நீண்ட டார்ச் எடுத்து அவர் அப்படியே அந்த கருப்பந்தோட்டத்துக்கு முன்னாடி அடிச்சு பார்ப்பார். அடிச்சு பார்த்தா 4 இடத்துல ஈர மலம் போன தடயம் தெரியும். அவர் சொல்லுவார், தாண்டவராயா நான் சொன்னல 4 பேர் அப்படின்னாரு. இப்போ 4 பேர் என்று கன்ஃபார்ம் ஆகிடும். நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் டீச்சர் என்று எல்லாம் உறுதியாக டீம் போவோம். அந்த ஆள் என்ன எக்ஸ்பர்ட்டு, அப்படி வந்து ஆளுங்க யாரு தடயம் யாருன்னு கண்டுபிடிக்காதவே 4 பேர்ன்றதை கண்டுபிடிச்சான். 4 பேர்ல எந்த ஆளு, அவன் எந்த குடியை சேர்ந்தவன், எந்த வகையராவை சேர்ந்தவன், எந்த ஊரை சேர்ந்தவன், அந்த கொரமுனுசாமி என்கிற அந்த ஆள் வந்து என்ன ஊர், எல்லாவற்றையும் அவர் அப்படியே டக்கு 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 டக்குன்னு சொல்லுவார். இது முடிந்து 2 மாதம் கழித்து ஒரு நாள் நான் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த கதையை எழுதுகிற என்னை அந்த ஹெட்மாஸ்டர் வந்து கூப்பிடுறாரு. நம்ம ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனில் அவனை கூட்டின்னு வந்து வச்சுக்கிறாங்களா? நான் சொல்ல, யாருங்க? எங்கள் வீட்டில் திருடினாங்க. 4 பேர் ஆச்சே சார். இல்லை 2 பேரை பிடிச்சிட்டாங்களா, இன்னும் 2 பேரை பிடிக்கணும் அப்படின்றாங்க. நான் அவரோட எனக்கு ஒரு பயமாக இருக்குது, என்னை வந்து ஐடென்டி பண்ணுறது கூப்பிட்றாங்க, நீங்கள் வரீங்களான்னு கூப்பிட்றாங்க. அந்த ஹெட்மாஸ்டரும் நானும் அந்த கிழக்கு காவல் நிலையத்துக்கு போகிறோம். போனால் ஒரு அம்மா நைலாக்ஸ் புடவை கட்டி நல்ல ஆஜாகுபாகான உயரத்தில் அப்படியே ஒரு வாட்ட சாட்டமான உடம்போட கையில் 2 கேரி பேக்கை வந்து அவங்களுடைய செல்ல அவங்க ஸ்டேஷனில் தான் இருக்காங்க, அதில் கொடுத்துட்டு அப்படி போகும்போது அப்படி திரும்பி இந்த ஆளை பார்க்குது அந்த ஹெட்மாஸ்டர். மகன் எங்கள் வீட்டுக்காரனை மாட்டினல வகுந்தர்ன்ற மாதிரியான பார்வை. அந்த பார்வையெல்லாம் மிஷ்கின் படத்தில் பார்க்கலாம் நீங்கள். அந்த மாதிரி அப்படி ஒரு பொண்ணு கிராஸ் பண்ணி போகும். இந்த கதை முடிகிறவர்களும் யாருமே எதுவுமே பேசிக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து அப்படி பார்த்துட்டு அப்படி போயிடுச்சு. அந்த பார்வையை அந்த ஹெட்மாஸ்டர் தாங்க முடியல, என் கையை பிடிச்சினார். ஐயோ பாபா, எனக்கு அந்த பொம்பளை பார்க்கறதே பயமா இருக்குது. இந்த சிச்சுவேஷன் நீங்க யோசித்து பாருங்க. நீங்க ஒரு உங்க வீட்டில் ஒரு நடுராத்திரில உங்க பெட்ரூம்ல வந்து திருடின ஒருத்தனை அப்படியே நேரடியாக சந்திக்க போறீங்க. அப்படி ஒரு கணம் இருப்பது. உங்களை சுற்றி போலீஸ் கம்பிகள் இருக்கலாம், போலீஸ்காரர்கள் இருக்கலாம், துப்பாக்கி இருக்கலாம், குண்டு இருக்கலாம், பீரங்கி இருக்கலாம், இன்னொன்னா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் விட பவரானது அவனுடைய கண் பார்வை. உங்களை தொலைக்கிறான்ல, அதை உங்களால தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படியே பார்க்குறாங்க. போய் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் முன்னாடி நாங்கள் 2 பேரும் உட்காரோம். அவர் சொல்றாரு, சார் என் சர்வீஸ்லேயே நான் தப்பு பண்ணிட்டேன் சார். 4 பேர் இல்லை சார், தமிழ்நாட்டையும் அவன் வந்து ஏமாத்துறேன். 2 பேர் சார். 2 பேர்னு அவருடைய விசாரணையில் அவனுக்கு வந்து 4 பேர் சாப்பிட்ட மாதிரி 4 தட்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க, 4 பேர் போன மாதிரி மலம் போய்க்கிறாங்க. இந்த வகையராவில் உள்ள திருடர்கள் மிக நிச்சயமாக ஒரு களவை முடித்த வீட்டில் சாப்பிடாம போகவே மாட்டாங்க. அது என்ன அவசரம் இருந்தாலும் ஒரு வாய் சோறாச்சும் சாப்பிடலன்னா அவன் திருடவே மாட்டான். அப்புறம் இந்த வகையான திருடர்கள், நீ போலீஸ் படையே வந்து 100 அடி தூரத்தில் நிற்கிறது என்று தெரிந்தால் கூட ஒரு இருட்டில் உட்கார்ந்து மலம் கழிக்காமல் அங்கிருந்து போகவே மாட்டாங்க. இந்த வீட்டில் சாப்பிட்டோம், இந்த வீட்டிலேயே மலம் கழிச்சிட்டோம், இதோட இந்த வீட்டுக்கும் எனக்குமான உறவு கழிஞ்சிச்சு, இந்த பாவம் என்னை பின்தொடராது என்று ஒரு ஐதீகம் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய நியாயத்தை திருடர்கள் வந்து கடைபிடிக்கிறார். அவன் வந்து இன்ஸ்பெக்டர் முன்னாடி நிற்கிறான். அவன் சொல்றான், சார் 2 பேர் தான் ஸ்டேஷன்ல இருக்கிறாங்க, நீங்க போய் பாருங்க, நானும் கூட வரேன். இவருக்கு பயம். சொல்றாரு, இல்லை சார் நான் எதுக்கு பார்க்கணும் சார், நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ண, நாளைக்கு கோர்ட்ல வந்து நீங்க தான் சார் நிற்கணும் சொல்லணும். அவரு உடனே மறுபடியும் என் கையை போடுறாரு. நாங்கள் 2 பேரும் போறோம். ஒருத்த வந்து அந்த பக்கம் திரும்பி உட்காந்துறான், லுங்கி கட்டின்னு சட்டை எல்லாரும் அந்த பக்கம் உட்காந்துறான். ஒரு போலீஸ்கார் போய் கண்டா, டேய் முனுசாமி வா. அவன் திரும்பவே மாட்டான். உன்னடா மயிர் நான் பார்க்கறதுன்ற மாதிரி இருக்காது.
அப்படியே இருமாப்பா அந்த பக்கம் இன்னொருத்தன் இந்த ரொம்ப தைரியமா இவரை ஃபேஸ் பண்றான். அவங்கிட்ட இருந்து ஒரு பரிதாப உணர்ச்சி வாங்க இவர் முயற்சி பண்றாரு. யார்கிட்ட? அவங்கிட்ட இருந்து தன் மீது அவனுக்கு ஒரு பரிதாபம் வரணும் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இவரு இந்த விரல் முழுக்க பேட்ச் போட்டு தச்சு இருக்காரு. அதை அவன் பார்க்குற மாதிரி காமிக்கிறார், கர்ச்சிப் எடுத்து காமிக்கிறார். அவன் கையை வெட்டி இருக்கணும், விரலோட விட்டன்ற மாதிரி இவரை பார்க்குறான். அந்த பார்வையே கையை தூக்கி இருக்கணும், விரலோட விட்டனேன்னு பாரு மகனே அப்படின்ற மாதிரி. அப்படியே அந்த பார்வை கதையினுடைய உச்சமே, இந்த இடத்தோட உச்சமே அந்த பார்வையால் அவங்க தொலைக்கிறது தான். அவன் பார்க்குறான். பக்கத்துல நின்று இவன் தானே, இவன் தான் அந்த பெட்ரூம்குள்ள நடன்னு நின்னவன். அவன் அப்படி நின்று இவரை பார்க்குறான். அந்த பார்வை என்னன்னா சொல்லுதுன்னா, நான் எவ்வளோ மேன்மையாக நடந்துனேன், திருடன் தானே, நீ ஹாலுக்கு நின்ன, நான் உன் மனைவி பொண்ணு எல்லாம் இப்படி திரும்பி கூட பார்க்கல. அப்புறம் ஹாலுக்கு வந்தேன், நீ போய் நகையும் பணமும் எடுத்து வந்து கொடுத்த, அதோட நமக்கு உறவு முடிஞ்சில்ல. நீ எவ்வளோ கேவலமாக நடந்துங்க, ஒரு திருடனை விட கேவலமா, ஒரு கேப் மாறி விட கேவலமா என்னை ஓட விட்டுட்டு லுங்கி பிடிச்சி இழுத்து ஐயோன்னு கத்தனல்ல. இதுல யாரா ரொம்ப பெரிய மேன்மையான ஆள் யாரா? இந்த மாதிரி இது அந்த பார்வை எதுவும் இல்லை. ஆனா அவன் அப்படி பாக்குறான். இவருக்கு அவன் அந்த பார்வையிலிருந்து அவனுடைய டைலாக் ஃபுல்லா இவருக்கு கண்மையாகுது. இவன் என்னன்னா மனசுக்குள்ள யோசிக்கிறான்றதெல்லாம் இவருக்கு தெரியுது. உடனே பலுலா சார் கேட்கிறாரு, இவன் தானே சார், இவன் தான் ராமன் தான் உள்ள வந்தவன், வெளியே நின்று தான் முனுசாமி, இவன் தானே சார். அதை உத்து பார்த்து சொல்றாரு, அன்னைக்கு வந்தவங்க இவங்க 2 பேருமே இல்லை சார். நன்றி.